ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யா பார்த்தோம்னா ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க. எப்படியாவது துர்கா நம்மளை கண்டுபிடிச்சிருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா துர்கா அவங்க கதவை முடிச்சாங்களா அவங்களுடைய ஃப்ரெண்டை வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆமாம் அவன் தினசரி ஒரு பொண்ணை சந்திப்பான், ஒருவேளை அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணனால கூட இந்த மாதிரிக்கு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க குந்தகையை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே துர்கா பார்த்தோம்னா அந்த பொண்ணு எங்கே வருவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ குந்தகை வரையக்கூடிய இடத்த அவங்க ஃப்ரெண்டு காட்டி கொடுக்குறாங்க. அப்போ குந்தகைக்காக அதாவது தன்னுடைய அக்கான்னு தெரியாமே துர்கா அவங்கள பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா சூர்யா நினைக்கிறாங்க, துர்கா இப்போ இந்த கேஸில் எந்த லெவலில் இருக்கான்னு தெரியல, எதுக்கும் நம்ம அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோன்னு சொல்லிட்டு அவங்க துர்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. துர்கா இன்னைக்கு ஈவினிங் நம்ம 3 ஒரு பார்ட்டிக்கு போகலாமா, நீ நான் தேவி அம்மா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே துர்கா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மினிஸ்டர் பையன் தினசரியும் ஒரு பொண்ணை பார்த்து அவன் பேசுவானா, அந்த பொண்ணை பார்த்து பேசினோம்னா ஏதாவது துப்பு கிடைக்கும், அதுக்காக தான் அந்த பொண்ணுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சூர்யா அதிர்ச்சடைகிறாங்க. ஏன்னா குந்தகையை தான் அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருது. குந்தகை எப்படியாவது இப்போ நம்ம காப்பாற்றணும், அவன் மட்டும் துர்கா கிட்ட சிக்கிட்டானா அவ்வளோதான், அப்புறமா இந்த பிரச்சனை எல்லாமே வெளியே வந்துடும் சொல்லிட்டு உடனே குந்தகைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதனால குந்தகை ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாங்க. அவங்க மார்க்கெட் போயிட்டு அந்த வழியோட தான் நடந்து வந்துட்டு இருக்கவும் சூர்யா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. உடனே கார்ல ஏறு குந்தகை அப்படிங்கும்போது என்னாச்சு மாமா அப்படிங்கிறாங்க. உன்னை விசாரிக்கிறதுக்காக துர்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவே இது கேட்டதுமே குந்தகை அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்படி தினம் நம்ம உயிர் போய் நம்ம வாழ்கிறதுக்கு பதில் நம்ம பேசாமல் நான் துர்கா கிட்ட நான் தான் இந்த தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சரணடைஞ்சிருது அப்படிங்கிறாங்க. உடனே சூர்யா சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு இப்போ கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்க போகுது, உன்னுடைய கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது நீ உண்மையெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அதை உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்குவமாட்டு நம்ம துர்கா கிட்ட சொல்லிக்கிடலாம், இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி நீ சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. துர்காவும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்காவும் அங்கிருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா தாராவை தான் காட்டுறாங்க. தாரா எப்படியாவது வைரத்தை எடுத்துன்னு சொல்லி குறிஞ்சி கிட்ட சொல்லவும் குறிஞ்சி சொல்றாங்க, அதுக்குள்ள பூஜையை தான் நம்ம பண்ண போறோம், நம்ம அப்படி பூஜை பண்ணும்போது கண்டிப்பா அது வெளியே வரும், வெளியே வந்தாக்கி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித ஆசை இருக்கும், அதுக்கு என்ன ஆசைன்னு சொல்லி நம்ம கேட்டு நிறைவேற்றிட்டோம்னா அந்த வைரம் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லவும் உடனே தாராவும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா குறிஞ்சி அவங்க பூஜை பண்ண ஆரம்பிக்கவும் புத்துல இருந்து அது வெளியே வருது. வெளியே வந்ததுமே அது பொண்ணா உருவெடுக்குது. உடனே அதை பார்த்ததுமே தாரா அதிர்ச்சி அடைகிறாங்க, இது என்னது பொண்ணா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே குறிஞ்சி கேட்குறாங்க, நிச்சாதாரியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு நிறைவேறாத ஆசை என்ன இருக்குது, ஏன்னா உங்ககிட்ட இருக்க வைரம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு குறிஞ்சி சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அந்த இச்சாதாரி சொல்லிட்டு இருக்குது, என்னுடைய கணவருடைய இழந்ததுக்கு காரணம் அந்த சூர்யா தான், அவனுடைய உயிர் எனக்கு தேவை, அந்த உயிரை என் கணவருக்கு கொடுத்து நானும் என் கணவர் சந்தோஷமா வாழ்வோம், ஏன்னா என்னுடைய கணவரோட உயிர் போனதுக்கு அப்புறமா அவர் உடம்ப நான் பத்திர காத்து வச்சிருக்கிறேன், அந்த சூர்யாவால தான் என்னுடைய கணவரை நான் பிரிஞ்சேன், அதனால எனக்கு அந்த சூர்யா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படி மட்டும் சூர்யாவோட உயிர் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த வைரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருதேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே உடனே குறிஞ்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா இச்சாதாரி இந்த மாதிரிக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு குறிஞ்சி தாராவை பற்றி கேட்கவும் அப்போ தாரா சொல்கிறாங்க, எனக்கு அந்த விலை மதிப்பு இல்லாத வைரம் தான் வேணும், எனக்கு சூர்யாவை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது, அது நினைக்கிற மாதிரிக்கே சூர்யாவோட உயிரை அவர்கிட்டே கொடுத்துருங்க, அவனுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டத்துமே சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, எனக்கா நீ சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் சூர்யா பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு அந்த வைரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லவும் அக்கா அப்படியே என் கண்ணும் தெரிஞ்சிரும்னு அப்படிங்கும்போது அதுதான் குறிஞ்சி சொல்லிட்டார்லாம், உனக்கு கண்ணு தெரியறதுக்கு அவர் எல்லாம் பண்ணுறேன்னு, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு தாரா திட்டிட்டு இருக்கவும் அப்போ அடுத்து பார்த்தோம்னா குறிஞ்சி அவங்க இச்சாதாரிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி உனக்கு சூர்யாவோட உயிர் தானே வேணும், நீ நினைச்ச மாதிரிக்கு அது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா நான் எப்படி அங்கே போக முடியும், நான் எப்படி என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது உடனே தாரா சொல்கிறாங்க, நீ அந்த வீட்டில் ஏதாவது ஒரு வேலைக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டில் நுழைஞ்சிரு, அதுக்கப்புறமா உனக்கு என்னென்ன உதவி வேணுமோ நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே இச்சாதாரியும் சரி அப்படின்றதாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா துர்கா வீட்டுக்கு வராங்க. அப்போ சூர்யா கிட்ட
கிட்ட சொல்கிறாங்க, என்ன சூர்யா சாயந்தரம் போல் நம்ம வந்து எல்லாரும் வெளியே போகலான்னு சொன்னீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவோ உடனே தேவியம்மா கிளம்ப நம்ம 3 பேரும் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சூர்யா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த லேடியை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் அந்த லேடி வரவே இல்லை, தினசரி அந்த பொண்ணு அந்த வழியோட தான் வருவாளாம், ஆனால் இன்னைக்கு தான் வரல, நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன், ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போகிறோம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு துர்கா சொல்லிட்டு இருக்கோம். இது கேட்டதுமே சூர்யா வந்து அப்படியே அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன சூர்யா நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க நானும் கிளம்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க 3 பேருமே வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளியே வராங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா மாறி வந்து திடீர்னு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு சக்தி வரும்ல, அந்த சக்தி வருது. அதில் வந்து சூர்யாவோட கதையை இச்சாதாரி முடிக்கிற மாதிரிக்கு அவங்களுக்கு வந்து கனவு வருது. இதை பார்த்ததுமே உடனே துர்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சூர்யா கேட்குறாங்க, என்னாச்சு துர்கா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை சார் அப்படின்றதாங்க. அப்போ வந்து துர்கா நினைக்கிறாங்க, எதுக்காக சூர்யாவோட கதை முடிகிற மாதிரிக்கே நம்மளுக்கு அப்பப்போ இந்த மாதிரிக்கு கனவு வந்துட்டு இருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க துர்கா வந்து கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வரும்போது அங்கே ஒரு சாமியார் இருக்கவும் அந்த சாமியார் கிட்ட வந்து துர்கா வந்து சொல்றாங்க, சாமி எனக்கு அப்பப்போ ஒரு கனவு வருது, அதில் என்னுடைய கணவரோட கதையை முடிக்கிறதுக்காக அந்த நெளிஞ்சது அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது, அது வந்து என்னுடைய கணவரை கடிக்கிற மாதிரிக்கும் வந்துட்டு இருக்கு, இதனால எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய கணவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தான்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அந்த சாமியார் சொல்கிறாங்க, ஆமாம் ஆபத்து தான், உண்மையை சொல்லப்போனாக்கி அந்த நெளிஞ்சிட்டு இருக்கிற கதையை வந்து உன்னுடைய கணவரால் வந்து ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குது, அதனால தான் அது வந்து பழி தீக்கிறதுக்காக திரும்பவும் உன்னுடைய கணவரை வந்து தீக்கிறதுக்காக அது வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது அது ரொம்பவே ஒரு பெரிய பூஜை பண்ணணும், அப்போந்தான் உன் கணவரை வந்து அதுகிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது என்னன்னாலும் சரி தான் நான் பண்ணுறேன், என்னுடைய கணவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை உன்னுடைய கணவருக்கு வந்து இப்போ ரொம்பவே வந்து மோசமான ஒரு நேரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலைமையில தான் உன்னுடைய கணவர் இருக்காருன்னு சாமியார் சொல்லவும் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இச்சாதாரியை தான் காட்டுறாங்க. இச்சாதாரி வந்து சூர்யாவோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருது. ஒரு சாதாரண ஒரு பொன்னாட்டு, அதாவது ஒரு வேலை செய்யப்பட்டவங்க மாதிரிக்கு அவங்க சூர்யாவோட வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க. சூர்யாவோட கதையை முடிச்சு என்னுடைய கணவரை நான் காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இச்சாதாரி வந்து சூர்யாவோட வீட்டுக்கு வரவும் அப்போ மாரியோட ஃபோட்டோவை தான் காட்டுறாங்க. மாரி வந்து அதாவது அவங்க தன்னுடைய கணவரை காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் பண்ண போகிறாங்க இச்சாதாரிகிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் சூர்யா வந்து ஒருத்தரோட கதையும் முடிச்சிருக்கிறாங்க. அதற்காக வந்து யாருன்னு சொல்லி அந்த குற்றவாளி யாருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க துர்கா வந்து இன்னொரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையிலிருந்து சூர்யா வந்து எப்படி மாறி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.